பாராட்டுரை வழங்க வருகை தந்துள்ள கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் NRS பெரியார் அவர்களே, பிரின்ஸ் NRS பெரியார் அவர்களே, இங்கே இந்திய தாய் நூலை பற்றி உரையாற்றி அமர்ந்துள்ள ஊடகவியலாளர் உடுமலை வடிவேல் அவர்களே, நூலாசிரியர் மதிப்பிற்குரிய கவிஞர் மதிவாரன் அவர்களே, புதுமை இலக்கிய தென்றலின் செயலாளர் கலையரசன் அவர்களே, பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தின் இயக்குனர் அம்மா அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்ற உள்ள கழகத்தின் பரப்புரை செயலாளர் அம்மா அருள்மொழி அவர்களே, புதுமை இலக்கிய தென்றலின் நெறியாளர் புலவர் வெற்றியழகன் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 புத்தகத்தில் எது பெருசா இருக்குன்னு பார்த்து என் தப்பு ஆமா வா அதுக்காக பூநூல் என்பது இந்த புத்தகத்தின் தலைப்பாக இருக்கிறது. இது ஒரு புதினம். (470) பக்கங்களை கொண்ட ஒரு புதினம். இந்த முதல் பதிப்பு 2022 வந்துள்ளது. தமிழிசை பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பெற்றோருக்கு படையல் என்று இந்த நூலினை தனது பெற்றோருக்கு காணிக்கையாக ஆக்கி தந்துள்ளார்கள். அதிலேயே அந்த முடிச்சு அவிழ்ந்துள்ளது. புலவர் அவர்கள் கூட சொன்னார்கள், இதிலே எழுத்து பிழை இருக்கின்றதோ பூநூல் என்பதிலே என்று. பார்த்தவுடன் நமக்கும் அதுதான் தோன்றியது. இதிலே தன்னகரம் வந்திருக்கின்றதே என்று அதற்கு சொல்லுவார்கள். பூ போன்ற தாயாரும் நூல் போன்ற தந்தையரும் வாழ்வில் இணையராகி ஈன்றனர் என புவியில் ஆங்கவர் பாதங்களுக்கு ஆக்கப்பெறுவதே இப்பூ நூல் என்று அவர் மிக அருமையாக தாய் தந்தையருக்கு இந்த நூலை படையலாக்கி மகிழ்ந்திருப்பார். அடுத்த தந்தை பெரியார் அவர்களுக்கு அன்னாரின் புகழ் ஓங்கிடுக என்று வாழ்த்து சொல்லி நூலை துவங்கி இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 33 நூல்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அந்த நூல்களிலிருந்து கருத்து பிழிவை எடுத்து இந்த நூலின் உள்ளடக்கத்திற்கு ஐயா அவர்கள் பயன்படுத்தியுள்ளார். இந்த கதை நடக்கும் காலகட்டம் என்பது கிபி, அதாவது பொது ஆண்டுக்கு பின்னரை கோப்பி 1634 முதல் 1794 வரை கிட்டத்தட்ட 160 வருடங்கள் இந்த கதை நடக்கும் காலகட்டமாக அவர் ஆக்கியுள்ளார். வாருங்கள், நாமும் 1634க்கு செல்வோம் என்று நம்மையும் அழைக்கின்றார். செல்வோம் நாமே. இந்திய இமயமலையிலே இருந்த அந்த அமுதக்குடமானது ஒரு பிரளயத்தின் போது நகர்ந்து தெற்கு நோக்கி வந்து அது தங்கிய இடம்தான் குடமூக்கு என்று சொல்லப்படுகின்ற கும்பகோணம். ஆக கும்பகோணத்திற்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்பதற்கான காரணத்தை சொல்லி ஆரம்பிக்கின்றார். கும்பகோணம் என்றதும் நமக்கெல்லாம் நினைவுக்கு வர வேண்டியது அந்த மகாமக குளியல், அந்த சாக்கடை குளியல் என்பதுதான். அதுதான் கதையின் துவக்கமாகவே இருக்கின்றது. அந்த கும்பகோணம், அந்த மகாமக குலத்தை, அந்த திருவிழாவை நடத்துகின்ற ஆதி கும்பேஸ்வரர் என்னும் ஆலயத்தினுடைய தலைமை அர்ச்சகர் தான் மகாசங்கரர். இவர் தான் கதையின் நாயகனாக வருகின்றார். அந்த மகாசங்கரருக்கு எப்படி அங்கே நேரம் இல்லை, அதனால் மற்ற டீட்டெயிலாக சொல்ல. மகாசங்கரருக்கு மணிசங்கரன் என்கின்ற ஒரு மகன் இருக்கின்றான். அந்த மணிசங்கரன் அவனுக்கு வீட்டிலே வேலை பார்க்கின்ற மல்லிகா என்ற பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டதால் அந்த மணிசங்கரனின் அம்மா அந்த வேலையாளை கொஞ்சம் பணம் கொடுத்து வெளியே அனுப்பி விடுகின்றார். உடனே அவளுக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் முடிக்கின்றார்கள்.
மதுராவதி என்கின்ற ஒரு 8 வயது சிறுமியை பிடித்து திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அவன் பூப்படையும் காலம் வரை அங்கே இருக்கட்டும் என்று விட்டு விடுகின்றார்கள் தந்தை வீட்டிலே. இந்த இடைப்பட்ட காலத்திலே மணிசங்கரன் இறந்து போகின்றான். காவிரி ஆற்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு இறந்து போகின்றான். அந்த மணிசங்கரின் தாயாரும் பிரபாவதியும் இறந்து போகின்றார். மிகவும் மனமுடிந்து போயிருக்கின்றார் மகாசங்கரர். அப்பொழுது அவருடைய தமையனார் அவர்கள் அங்கே சிருங்கேரியிலே இருக்கின்ற அந்த சங்கராச்சாரி மடத்திலே அங்கே உதவியாளராக இருக்கின்றார். மகாதேவர் அவர் பெயர். மகாதேவர் தம்பிக்கு கூப்பிட்டு, நீ இங்கே வந்துருப்பா, கொஞ்சம் வா, வந்துட்டு வா, கொஞ்சம் மாற்றமாக இருக்குன்னு கூப்பிடுறாரு. அங்கே செல்கின்ற போது இவர் செல்கின்ற அந்த நேரத்திலே அங்கே ஒரு பிரச்சனை வெடிக்கின்றது. சிருங்கேரி மடமானது அந்த சங்கரர் ஆரம்பித்ததாக சொல்வார்கள். ஐயா தரவுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சங்கரர் சரஸ்வதி அந்த பீடத்தை மட்டும்தான் ஆரம்பித்தார். மடம் ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய சிஷ்யர்கள். சங்கரரின் காலத்துக்கு பின்னே அந்த மடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது என்று ஐயா அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த நூலிலே. ஆக அந்த இடத்திலே தமிழ்நாட்டு பிராமணர்கள் தனியாக ஒரு குழுவாக செய்கிறார்கள். இவர்கள் உள்ளே போவதற்கு அங்கே இருக்கின்ற மடத்தின் அதிபதிகள், நிர்வாகிகள் அவர்கள் உள்ளே விட மறுக்கின்றார்கள். இவர்கள் சொல்கின்றார்கள், நாங்களும் பிராமணர்கள் தானே. தமிழ்நாட்டு பிராமணர்கள் கூட்டம் மடத்திற்கு நுழைய முற்பட்டனர். அவர்களை மடத்தின் சிஷ்யர்களும் நிர்வாகிகளும் தடுத்து விட்டனர். தாங்களும் அத்வைதிகள் தான். அத்வைதம் என்றால் சங்கரரின் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகின்ற அந்த சங்கரரை ஃபாலோ பண்றவங்க அத்வைதிகள். நீங்கள் ஸ்ரீமடத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று அந்த மடத்தின் நிர்வாகிகள் சொல்கின்றார்கள். தென் தேசம் முழுவதுமே சிருங்கேரி மடத்தின் எல்லைக்கு உட்பட்டது தானே என்று இவர்கள் எதிர்கேள்வி கேட்கின்றார்கள். நாங்களும் தென் தேசக்காரர்கள் தானே என்று தமிழ்நாட்டு பிராமணர்கள் வாதிட்டனர். பூகோள எல்லை எமக்கு தேவையில்லை. உங்கள் கோத்திர அனுஷ்டானங்களின்படி பின்பற்றும் சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி நீங்கள் இம்மடத்துக்கு தோஷக்காரர்கள், இம்மடத்தின் வைதிக எல்லைக்கு வெளியே இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது என்று தமிழ்நாட்டு பிராமணர்களை சிருங்கேரி மடத்திலிருந்து வெளியே அனுப்பினார். உடனே மகாதேவர் என்ன பண்றாரு, அங்க இருந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டு பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க சங்கமேஸ்வர்னு ஒரு இடத்துக்கு போறார். அந்த சங்கமேஸ்வர் நகரமும் அந்த துங்கபத்ரை நதி கரையில் தான் இருக்கு. அங்கே போயிட்டு தனியாக ஒரு மடத்தை ஆரம்பிக்கிறாங்க. மடத்தை ஆரம்பித்து இவர் சங்கராச்சாரியா ஆகிறார். ஆக்கிட்டு அப்போ இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பிராமணர்களுக்காக இந்த மடம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த ஸ்மார்த்த பிராமணர்களின் நலனை போற்றி பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்தால் மட்டும் நன்றாக இருக்காது, தமிழ்நாட்டிலேயும் வேணும்ட்டு காஞ்சியில் ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறாங்க. காஞ்சியில் ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி அவருடைய தம்பி அந்த கும்பகோணத்தில் இருந்தார் மகாசங்கரர், அவரை கொண்டு இங்கே குருவாக உட்கார வச்சிடுறாங்க. இவங்க உட்கார வச்சுட்டு அவர் மகாதேவர் இறந்து போயிடுறாரு. இப்போ தான் இந்த பொண்ணு இருக்காங்களே, இந்த மகாதேவரோட மகனோட அந்த மனைவி மதுராவதி அவங்க பூப்படைந்து விதவையாகவே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு முத்து என்பவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவங்க குழந்தை உண்டாகுது வயிற்றுல. இதை தெரிஞ்ச அவங்க அப்பா கொண்டு போய் கருக்கடைக்க பார்த்துருக்காரு, முடியலைங்கவும் மனு சொன்னது மாதிரி ஊரை விட்டு தாண்டி ஒரு எல்லையில் கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. இதற்கு கற்பத்துக்கு காரணமான நம்ம முத்துவை பணம் கொடுத்து மனு சொன்னது மாதிரி அவருடைய குறியை வெட்டி அவரை கொலை செய்து விட்டுக்கிட்டார்கள். இது மனு நீதி உள்ளது, அதைத்தான் சொல்ல வர்றாரு அவர். அதே மாதிரி செஞ்சிடறாங்க. இதை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு திருநெல்வேலி பக்கம் போய் அங்கே குழந்தையை பெற்றுட்டு அங்கே இருந்து காஞ்சிக்கு வர்றாங்க. காஞ்சிக்கு வந்த பின்னாடி அந்த பையனுக்கு சங்கரன்றது பேர். இந்த சங்கரன் ஒரு நாள் அந்த பாலாற்றங்கரையில் உட்காந்து அப்படியே நதியவே பார்த்துக்கிட்டு இருக்கார். நல்ல கல்வி வேதம் இதெல்லாம் படிச்சுட்டு அந்த பையன் நல்லா வந்துட்டார் சங்கரன். அப்போ அங்கே மகாசங்கரை அவர் பார்க்குறாரு சங்கரனை. சரி இவ்வளவு நல்லா இருக்கியே அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு அப்படி இளையவர் ஆக்கிறாரு. அவனுக்கு சந்திரமௌலீஸ்வர ஜெயசங்கரன் பேர் வைக்கிறார். இந்த மகாசங்கரோட மகன் மணிசங்கரன் இருக்காரு,
மணிசங்கர் ஐயர் மணிசங்கர் கெடுத்தாரு அந்த மல்லிகான் என்ற பொண்ணு. அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் சகுந்தலா. அவங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்க. இவர் துறவு வாங்கிட்டு மடத்துக்கு அதிபதியான பின்னாடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போறாரு. யாரு? நம்ம சங்கரர். அதுதான் இந்த கதை. ஓடி போகும்போது 2 பேரும் பாலாற்றில் விழுந்துட்டதா சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில் வலையில் வந்து சங்கரனோட பூநூலும் சகுந்தலையோட பூவும் ஒன்றா சேர்ந்து அந்த பூவும் நூறுமா கிடைக்குது. அதுதான் இந்த பூநூல் அப்படின்னு முடிச்சிருக்காரு. கதை என்பது ஒரு சின்ன கதை தான். ஆனால் மகாதேவருக்கும் மகாசங்கரருக்குமான ஒரு உரையாடல், மகாசங்கரருக்கும் நம்ம குட்டி சங்கரனுக்குமான அந்த உரையாடலும், இது போக ஒரு பகுத்தறிவு குழுவாக காஞ்சிபுரத்தில் ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்களுக்கிடையிலே ஒரு பகுத்தறிவு விவாதங்கள் என்பதாக இந்த 3 வகையான அந்த உரையாடல்கள் என்பதுதான் இந்த நூலில் மிகுதியானது. கதை பகுதி என்பது மிகவும் குறைவு. அந்த வகையில் ஒரு சில இடங்களை மட்டும் நான் தொட்டு காண்பித்து விட்டு அந்த இடங்கள் எல்லாம் ஆசிரியர்களுடைய எழுத்து வன்மையை உரைப்பதான அந்த இடங்களை மட்டும் தொட்டு காண்பித்து விட்டு மற்றவர்கள் நூலை வாங்கி படித்து முழு கதையையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த சங்கரன் திருநெல்வேலி போனப்ப அந்த தாமிரபரணி ஆற்றில் மற்ற சிறுவர்களோட சேர்ந்து விளையாடும் போது அந்த சாதியை சொல்லி மற்றொரு சிறுவனை திட்டுகிறான். அப்போ அந்த சங்கரன் சொல்றான், அவனை பார்த்து வெறுக்கிறான். எப்படின்னா சாதி வித்தியாசம் பார்த்து பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கே பூணூல் போட மாட்டேன்ட்டாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போய் ஒரு பழைய கல்வி போட்ட புண்ணூல் எடுத்து இந்த பையனுக்கு போட்டு விட்டுறாங்க. யார்? மதுராவதி. அப்போ இவனுக்கு அந்த ஒரு தாக்கம் இருக்குது. அந்த உரையாடலை நம்ம கவனிச்சோம்னா மகாசங்கரருக்கு இவனுக்கும் இவன் நம்ம ஒரு கட்டத்தில் மகாசங்கரருக்கு டவுட் வந்துடும். இவன் பிராமண வித்துக்கு பிறந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டவுட் வந்துடும். அந்த மாதிரி அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்டு எல்லாத்தையும் தெரிகிறான். அந்த பையன் சொல்கிறான், இந்த தாமிரபரணி நதியிலும் இன்னும் உள்ள ஏராளமான நதிகளிலும் மிதந்து வரும் அசுத்தங்களும் அசடுகளும் அழுக்குகளும் இறுதியாக கடலில் தானே சென்று கலக்கின்றன. எனவே அத்தகைய கடலில் இருந்து எடுக்கப்படும் உப்பிட்டு உண்ணாதவன் எவனோ அவனே தன்னை மற்றவனை விட உயர்வான ஜாதிக்காரனாக நினைக்கவும் கூறிக்கொள்ளவும் முடியும். உப்பிட்டு உண்ணும் அனைவரும் ஒரே ஜாதியான மனித ஜாதியே என்றான் சங்கர் என்று மிக அருமையாக அந்த இடத்திலே சொல்வார். அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. சங்கரோட அம்மா இறந்து போகிறோன்னா இவன் ஒரு கலக்கத்தில் இருக்கான். அப்போ அவன் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது உலக உயிர்களின் தோற்றம், வாழ்வு, மறைவு ஆகியன பற்றி ஆழ்ந்து சிந்தித்தான். உலகில் தோன்றும் அல்லது படைக்கப்படும் அல்லது பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் மறைந்துதான் போகும், அதாவது இறந்துதான் தீர வேண்டும் என்பதை இயற்கை வகுத்துள்ள மாற்ற முடியாத விதியாகும். பிறந்தவை எல்லாம் வாழ முடியுமோ முடியாதோ, ஆனால் உறுதியாக இறந்தே தீரும். அப்பதான் கடைசியாக ஒரு கவிஞர்கள் சொல்லுவார், இறக்காத உயிர்கள் என்பன இதுவரை பிறக்காத உயிர்கள் தான் என்று சொல்லுவார். இறக்காத உயிர்கள் என்பன இதுவரை பிறக்காத உயிர்கள் என்று சொல்லுவார்கள். இன்னொரு இடத்துல இந்த கடவுள்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றது. அது ஏன்னு பார்த்தாக்கா இது ஒரு அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து சொல்லியிருப்பார். பூமியில் நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கடவுள்கள் கற்பிக்கப்பட்டன. வெப்பமண்டல கடவுள்கள் குளிர்ச்சியான பனிமலைகளிலும், இப்பதான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம சிவபெருமா இருக்கிற பனிமலையில் இருக்காங்க. இவன் இருந்து நம்ம தான் சூட்டில் அழுந்துறோம் அப்படின்னாக்க கடவுளாவது பனிமலையில் இருக்கட்டும். வெப்பமண்டல கடவுள்கள் குளிர்ச்சியான பனிமலைகளிலும் நதிகளிலும் கடல்களிலும் உறைவதாக கற்பித்துக் கொண்டனர். குளிர் பிரதேசங்களின் கடவுள்கள் அக்னி நெருப்பில் இருப்பதாக இவன் வந்தானே, பாப்பா வந்தானே, இவன் பார்த்தீங்கன்னா யாகத்திலிருந்து பிறந்தவர் தான் கடவுள், நெருப்பிலிருந்து வந்தவர் தான் கடவுள்னு இவன் சொல்லிட்டு தெரியுவான். அப்போ இதுக்கும் தட்பவெப்ப நிலைக்கும் நீ வச்சுக்கிற கடவுளுக்கு உள்ள தொடர்பை மிக அருமையாக சொல்லியிருக்காரு. நம்ம அதே மாதிரி அந்த பகுத்தறிவு குழுன்னு சொன்னல, அதில் நம்ம கருத்தையும் அவர் நிறைய ஐயா பேசுகிறாரு. ஒரு சொல்கிறாங்க, ஒருவேளை பூஜை கூட இல்லாமல் கோயிலெலாம் நிறைய இருக்குது, இதெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு நம்மளால் சொல்கிறாங்க.
எல்லாத்தையும் இடிச்சு நொறுக்கிட்டு ஏழை எளிய நிலமற்ற வீட்டுக்கு மக்களுக்கு வீடு கட்டி தர வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 193 அந்த சித்தார்த்தங்கிற கேரக்டர் அவர் வந்து கனவுல தான் வந்துட்டு இந்த மகாசங்கரரை பார்க்குறாரு. நேரடியாக பேச முடியாது, எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழல் தானே. அதனால கனவுல பேசுறதா இவர் கற்பனை வழியை சொல்லியிருப்பாரு. இப்போ விலகி போடா அப்படிங்கிறார். நான் எதுக்குடா வளகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மகாசங்கரர் வரும்போது என்னையே வளக சொல்றியா, ஆத்மாவை வளக சொல்றியா அப்படின்னு கேட்டோன்னா அவர் அப்படியே அதுலேருந்து புதுசாக பாடம் கற்றுக்கிட்டு வந்தாராம. அந்த மாதிரி நினைப்பிலே உங்களையே நீங்கள் உயர்வாக எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நடப்பிலோ உண்மையில் நீ உயர்வும் இல்லை, நான் தாழ்வும் இல்லை. நீயும் நானும் பூமியை சூழ்ந்துள்ள காற்றை சுவாசித்து நீரை குடித்து நிலத்தில் விளைவதை நெருப்பில் இட்டு வேக வைத்தும் உண்டு உணவில் சகலவிதமான மனிதர்கள் மற்றும் ஜீவராசிகளின் கழிவுகள் கலக்கும் கடலிலிருந்து எடுக்கப்படும் உப்பிட்டு சுவைத்து கடித்து உறங்கி விழித்து தழுவி சுகித்து ஆசை பாசம் காதல் காமம் பயம் கோபம் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் பேராசை அறியாமை உடையவர்களாக பிறந்து வாழ்ந்து நோய்வாய்ப்பட்டு முதுமையடைந்து செத்து போவதால் நானும் நீயும் ஒன்று தாண்டா. இதில் நீ என்னடா உயர்ந்தவன், நான் என்னடா தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுவார். மதங்கள்னா என்ன அப்படின்ட்டு ஐயா அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. காலத்தின் அருமையில் வேகமாக போகிறேன். மனித நேயமற்றவர்களின் ஆன்மீகம் மழுங்கி போனவர்களின் மமதை, இதயமற்றவர்களின் இருண்ட மனம், பண்பிழந்தவர்களின் பயங்கர குணம், கற்பனைகளில் வாழ்பவர்களின் கடவுள் வழி, கண்ணை இழந்தவர்களின் இருட்டு தேடல், ஜாதி வரி கொண்டவர்களின் கொடிய திமிர், கொலை பாதகர்களுக்கான கோடாரிகள், மொத்தத்தில் உலகின் மதங்கள் என்பன மனித வர்க்கத்தின் பேரழிவு ஆயுதங்கள் என்று ஐயா அவர் சொல்லியிருப்பார். இந்த வகையிலே இன்னும் சிறப்பாக பல பகுதிகள் இருந்தாலும் காலத்தின் அருமைகதி இத்தோடு முடித்துக்கொண்டு மிக அருமையாக இந்த ஒரு விவாத வடிவிலே ஒவ்வொரு பகுத்த கூறாய்வு செய்திருப்பார். ஏதோ ஒவ்வொன்றா இருப்பார். ஆகமங்களை பற்றி அவர் சொல்லியிருக்கிறது மிக ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த நூலை வாங்கி படியுங்கள். பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, ஆகமத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதில் சிஷ்யன் குருவிட்ட கேட்கிற மாதிரி, குரு விளக்குறது மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஃபார்மேட்டில் அவர் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃபர்னிச்சராக உடைச்சி காலி வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு ஃபர்னிச்சரை எடுத்துப்பார். அதில் கேள்வி கேட்க சொல்லி அதுக்கு பதில் சொல்ல சொல்லி அது எதிர் கேள்வி கேட்டு கடைசியில் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் சொல்கிறது ஒன்று, இது எல்லாம் லோகக்ஷேமத்துக்காக நம்மால் பண்ணது. அப்போ அவன் கேட்பான், இது கூட பாப்பானுக்கு தானே சேமமாக இருக்குது அப்படின்னா, ரெண்டும் ஒன்று தான். பாப்பான் சேமமாக இருந்தால் தான் லோகக்ஷேமமாக இருக்கும் என்று அவர் ஒவ்வொரு ஃபர்னிச்சராக அடித்து உடைச்சிருப்பார். எல்லாம் படிக்க வேண்டிய புத்தகம், வாங்கி படியுங்கள். ஐயா அவர்களுக்கு பாராட்டுகள் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு நான் எழுதிய 2 கவிதை நூல்களை பரிசாக அடுத்த நிகழ்வு புத்தக வெளியீடு. கவிஞர் மதிமாறன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. புத்தகங்களை கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அல்மொழியம்மா அவர்கள் வெளியிடுகிறார். பூநூல் என்கிற புத்தகத்தை புதுமை இலக்கிய தென்றலின் தலைவர் ஐயா பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். திரைக்கணிகள் தொகுதி 1 பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தினுடைய இயக்குனர் பசும்பொன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். திரைக்கணிகள் தொகுதி 2 கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்
தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் பெற்றுக்கொள்கிறார். இந்திய தாய் நூலினை ஊடகவியலாளர் தோழர் உடுமலை வடிவேல் பெற்றுக்கொள்கிறார். இந்த 3 புத்தகங்களும் ரூபாய் 1330. இன்று பெற்றுக்கொள்பவர்கள் 1000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். புத்தகங்களை புதுமை இலக்கிய தென்றல் அமைப்பின் துணைத் தலைவர் ஐயா பிச்சை வள்ளிநாயகம் அவர்கள் 4 புத்தகங்களையும் பெற்றுக்கொள்கிறார். ஐயா தாஸ் அவர்கள் 4 புத்தகங்களையும் பெற்றுக்கொள்கிறார். சம்பத்குமார் திரைக்கணிகள் 2 தொகுதிகளையும் பெற்றுக்கொள்கிறார். சிவகாம சுந்தரி பூநூல் மற்றும் இந்திய தாய் நூல்களை பெற்றுக்கொள்கிறார். தமிழ்ச்செல்வி அவர்கள் பூநூல் நூலை பெற்றுக்கொள்கிறார். தாஸ் சம்பத்குமார் சிவகாம சுந்தரி தமிழ்ச்செல்வி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் பாராட்டுரை வழங்குகிறார்.